அதனுடைய பிரசனம் ஏற்படுவதாக நம்ம ஏற்கனவே பார்த்தது போல சீஷத்துவம் என்கிற தலைப்பில் உள்ளூர் சபை எவ்விதமாக செயல்படணும் என்கிற காரியம் நம்ம பார்த்துருக்கோம். உள்ளூர் சபையில் மூப்பர்கள் இருப்பாங்க, ஊழியர்கள் இருப்பாங்க, விசுவாசிகள் இருப்பாங்க, சீஷர்கள் இருப்பாங்க, பல பல விதத்தில் உள்ள பல நிலையிலும் விசுவாச அளவில் உள்ளவங்க எல்லாரும் விசுவாச சபையில் இருப்பாங்க. அதே நேரத்தில் சீஷர்கள் இருக்கிற நிலையில உருவாகக்கூடிய அல்லது ஒரு சீசியாக மாற வேண்டும் என்கிற விருப்பறால் நம்ம ஏற்கனவே பார்த்த போல ஒரு மூப்பரங்கிற நல்ல ஒரு ஆரோக்கிய முதிர்ச்சி உள்ளவங்களா இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஊழியர் இருக்கிற நல்ல அவர்களுடைய தகுதியும் வேலையும் என்னதோ அது இவர்களுக்கு செய்ய தெரிந்தவர்களாக இருக்கணும். என்ன தகுதிங்கிறது தெரியணும், என்ன வேலைங்கிறது தெரியணும். ஊழியர்களை பொறுத்தவரை அவங்க முழு நேரமாக அதில் செயல்படுவாங்க. சீசனை பொறுத்தவரை அவர்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் அவங்க ஊழியரோட வேலையும் அந்த மாதிரி மூப்பரோட வேலையும் செய்வாங்க. அப்போதான் ஒரு சபை இன்னும் அதிகமாக பக்தி அடையும். ஏன்னா நம்ம ஒரே ஒருவர் இருந்து எல்லாரையும் போதிக்கிறது அவ்வளவு எஃபிஷியண்டாக அல்லது நம்ம ரொம்ப திறமையாக நம்ம போதிக்கிறது ரொம்ப கடினமான காரியம். நம்ம ஒருவர் இருந்து போதிக்கும் போது தான் நிறைய காரியங்கள் அவங்களுடைய கேள்விகளும் அவங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய சொல்லிக் கொடுக்க முடியும். அதனால நம்ம ஒருவர் மட்டும் போதிக்கிறது நம்ம ஒரு சபையில அநேகர் அவிதமாக போதிக்க திறமையும் அந்த போதிக்கிற காரியத்தை தன்னுடைய வாழ்வில் கைப்பற்றக்கூடியவங்களுமாக இருந்தாச்சுன்னா ரொம்ப அருமையாக இருக்கும், நன்றாக வளரும். இப்போ நம்ம இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஊழியரோட தகுதி என்ன, வேலை என்ன அப்படின்னு நீங்கள் படிச்சுட்டு வரணும் அப்படின்னு. எத்தனை பேர் படிச்சுட்டு வந்தீங்க? உங்களுக்கு இந்த தெரிஞ்சிருக்கிறதுல ஒரு மாதம் உங்களுக்கு நேரம் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கடையில் வேற டைம் சொல்லி கிடக்கு. போன ஒரு நாளிலே வேற ஒரு டாபிக் தான் எடுத்தேன். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு மாதம் நேரம் கிடச்சி. யாராவது அதை பற்றி படிச்சீங்களா? என்னோட சொன்ன நீங்க ஏற்கனவே படிச்சு ஞாபகத்தில் வச்சிருக்கீங்கன்னா அதை சொன்னா இருக்கும். என்ன தகுதி இருக்கணும்? அது ஒரு சுவிசேஷகன் அல்லது ஒரு ஊழியருக்கு என்ன தகுதி இருக்கணும்? ஒவ்வொருத்தர் நான் பேர் விட்டா சொன்னா நல்லா இருக்காது. நீங்களே சொல்லுறதுதான் நல்லது நினைக்கிறேன். அதாவது போதக சமர்த்தனா இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. வேற புரியல. ஆடுகளோட மனசை பிரித்து செயல்படணும். அப்படிதான். அதாவது ஆடுகளுடைய நிலைமையை நல்லா அறிந்து கொள்ள அப்படின்னு நம்ம நீதிமொழிகளை வாசிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு ஆடு என்ன நிலையில இருக்குதுங்கிறத அறியக்கூடிய ஒரு இது வேணும். வேற சொல்லுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. முன்னாடி சில எக்ஸாம் தப்பா இருந்தா நெகட்டிவ் மார்க் அந்த மாதிரி நீங்க நினைக்க வேண்டாம். கேட்டா பதில் சொல்லணும். அதாவது வேத சத்தியங்களை நல்லா அறிந்த ஒரு ஆளாக இருக்கணும். கேள்விகளுக்கு வேதத்தின்படி பதில் சொல்லணும். நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த போதக சமர்த்தனைங்கிறது நிலையில அதுவும் கூட நம்ம சேர்த்து எடுத்துடலாம். வேற ஏதாவது கேட்குது? சத்தமா சொல்லுங்க. ரெண்டு தகுதி தான் இருக்கு. ஒன்று ஆடுகளோட நிலைமையா இருக்கணும், ரெண்டு போதக சமர்த்தனா இருக்கணும். இது ரெண்டு மட்டும் போதுமா? அர்ப்பணிப்பு வேணும். அதனால தியாக மனப்பான்மை வேணும். குற்றம் சாட்டப்படாத இருக்கணும். அது மூப்பருக்கு சொன்ன தெரியும். ஊழியர்கள் குற்றம் சாட்டப்படாத இல்லை, பைபிள் இருக்கான்னு கேட்டேன். மூப்பர்கள் சொல்லும் போது குற்றம் சாட்டப்படாதவங்களா இருக்கணும் அப்படின்னு இருக்கு. ഉപദേശങ്ങൾ മാത്രമായിരിക്കാൻ പാടില്ല. ജീവിതത്തിലും മനുഷ്യരുടെ മുമ്പിലും അത് ജീവിച്ച് കാണിക്കാൻ പ്രാപ്തനാകും. அதாவது என்ன நம்ம போதிக்கிறோமோ அதை நம்ம வாழ்வுல காட்டுறதுக்குரிய அளவுல போதிக்கிற அளவுக்கு மாற்றணும். நல்லது சொன்னாரு. வேற நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கேன். அதாவது போதிக்கக்கூடிய அளவு போதக சமர்த்தனா மட்டும் இருக்கிறார். ஒரு பரிசையா இருக்கக்கூடிய அளவு போதக சமர்த்தனா இருக்க முடியும். அதாவது சீசனை பொறுத்தவரை அந்த போதக சமர்த்தமும் அதை வாழ்வில கை கொண்டு வாழ்கிறது மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் உண்மையிலேயே ஒரு பெரிய மாற்றம் வரும். சும்மா வரும் போதனையில மட்டும் மாற்றம் வராது. அதனாலே மாற்றம் வரும். என்னன்னு சொல்ல முடியாது. ஒரு பெரிய அளவு ஒரு
ഒരാളുടെ വാളുകൾ താക്കാൽപ്പെടുന്നു. அதாவது புதிய புதிய அதாவது ஆண்டவரை குறித்து அறிந்துள்ளாதவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லக்கூடிய ஒரு இது வேணும். ஆக்சுவலாக அது வேலையில வர இருந்தாலும் அந்த ஒரு என்ன அது ஒரு விதத்துல அது சொல்லக்கூடிய ஒரு திறமை இருக்கணும்ன்றது அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். வேற எல்லாரும் ஒரே போல அது பட்சபாதம் இல்லாததா இருக்கணும் அப்படின்னா அதில் ஒரு காரியம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் வந்து நீங்க முன்னாடி இந்த விஷயத்தை தான் சொல்லி ஒரு மருத்துவமனையில் வச்சுருக்காங்க. மருத்துவமனையில கொஞ்சம் நோயாளிகள் வந்து ஐசியூல இருப்பாங்க, கொஞ்சம் பேர் வார்டில் இருப்பாங்க, கொஞ்சம் பேர் ஆஸ்பத்திரி போய் வருவாங்க. ஆக்சுவலாக ஒரு நல்ல மருத்துவர் வந்து எந்த நோயாளிக்கு அதிக நேரம் போனாரு ஐசியூல இருக்கு. ஏன்னா அங்க நேரம் அதிகமான செலவிடாட்டா அந்த நோயாளியோட நிலைமை ரொம்ப பரிதாபத்துக்காங்க. அதே நேரத்தில் வாழ்க்கையோட இடையில போய் பார்த்துட்டு இருந்தாங்க. சில நேரங்கள்ல என்னன்னா நம்ம சில விசுவாசிகளோட அதிக நேரம் செலவிடும் போது மற்றவங்களுக்கு தோணும் இவங்கள்ட்ட அதிகமா அன்பு காட்டுறாங்க. அப்படி இல்லை. அதனால அதை தப்ப பட்சபாதம் இல்லாம இருக்கணும். அதே நேரத்துல நமக்கு யாருக்கு அதிக நேரம் நம்ம தேவை நேரம் எடுத்து காரியங்களை பேசணுங்கிறதை கூட தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதாவது ஒரு சந்தேகம் வரக்கூடாதுன்னு வேற வேற என்ன இருந்தது? இனி நம்ம பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். இல்லை வேற யாராவது சொல்ல விரும்பிச்சுன்னா சொல்லலாம். நம்ம கொஞ்சம் காரியங்கள் கேட்டோம் இல்லையா? ஒன்று நம்ம ஆண்டுகளுக்கு நிலைமை இருக்கணும், போத சம்பந்தம் இருக்கணும், சுவிசேஷம் சொல்லுறதுக்கு தெரியணும், போதிக்கிற காரியங்களை வாழ்வில் கை கொள்ளணும், பட்சபாதம் காட்டக்கூடாது அப்படின்னு பார்த்தோம், குற்றம் சாட்டப்படக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். நம்ம முதல்ல ஒரு சில வசனங்களை நம்ம வாசிப்போம். வாசித்த பின்பாக நம்ம உங்களுக்கு கொஞ்சம் கூட இதிலிருந்து கொஞ்சம் மறுப்பு தந்தோம். நீங்கள் படிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சுதான் பொதுவாக நீங்கள் ஊழியருடைய அல்லது சுவிசேஷனுடைய தகுதியை வேலையை கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னால் மொத்த வேதாந்தத்திலையும் தேடணும். அதனால இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட பகுதி இரண்டாவது தரலாம். நீங்கள் அதில் படிச்சுட்டு நம்ம கொஞ்சம் கூட அதிகமாக அதை பார்க்கணும். முதலாவது ஆண்டோட இயேசு கிறிஸ்துவ சொன்ன ஒரு அவருடைய வார்த்தையிலிருந்து நம்ம ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். யோவான் 12வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. அதாவது இந்த இடத்துல நம்ம ரொம்ப தெளிவாக வாசிக்கிறோம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனால என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இல்லை, ரொம்ப முக்கியமான காரியத்தை நீங்க எடுத்துக்கிறேன். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவானவரை பின்பற்றுவதற்கு மனசும் முயற்சியும் உள்ள ஒரு ஆளா இருக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு சீசன் வந்து யாரை போல இருப்பான்? குருவை போல மாறக்கூடிய ஒரு ஆளர். அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவரை பின்பற்றக்கூடிய ஆளர். இது பின்பற்றக்கூடிய அப்படின்னு சொன்னா நமக்கு பொதுவாக நம்ம என்ன புரிந்து கொள்ள முடியும்? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவரை பின்பற்றுகிறது அப்படின்னு சொன்னா என்னது? அவருடைய போதனைகளை நம்ம மற்றவங்களை போதிக்கணுங்கிறது, நம்ம கை கொள்ளணும். அது அவர் என்ன சொல்றாரு அதை கேட்கணுங்கிறது. வேற அதாவது நம்ம அந்த அந்த நம்ம வாசித்த 26வது வசனத்துக்கு மேல 25வது வசனத்தை வாசிங்க. இருபத்தி 24வது வசனம் கூட அதாவது ஆண்டவர் இந்த 26வது இந்த ஊழியம் செய்கிறது குறித்து பேசுகிறதுக்கு முன்பாக அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, இந்த சுயம் சாகக்கூடியதை பற்றி
பேசுறாரு. அது அடுத்தபடியாக இந்த காரியத்தை சொல்றாரு. அதாவது ஒரு சுயம் சாகாத ஒரு ஆள், அது நான் என்கிற அகம்பாவம் தீராத ஒரு ஆள் ஆண்டவரை பின்பற்றுவது ரொம்ப கடினமான காரியம். ஏன்னா நான் என்கிற அகம்பாவம் உள்ள ஆள் அவருடைய சொந்த என்ன சொல்றது, சொந்த சித்தத்தை, அந்த சொந்த விருப்பத்தை பின்பற்றக்கூடிய ஆள். இன்னொரு ஆள் நம்ம அதை வெறுக்கிற ஆள் கடவுளுடைய சித்தத்தை பின்பற்றக்கூடிய ஆள். அல்லது நமக்கு தெரியும், ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவானவரை பின்பற்றணும் அப்படின்னா அவரு போற இடத்துல நம்ம போகணும், அவர் போக சொல்லுகிற இடத்துல நம்ம போகவும் செய்யணும். அது முடியாது. அல்லது நான் என்னுடைய விருப்பத்தின்படி போகிறதற்கு விரும்பம் போகுது, சில நேரங்கள் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி போகக்கூடாது. அதாவது நம்ம தேவ சித்தத்தை செய்யக்கூடிய முதல் படி என்னன்னா நம்முடைய சித்தத்தை விட்டு விடுகிறோம். எனக்கு பல விருப்பங்களே இருக்கும் இல்லையா? அந்த விருப்பம் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லைன்னு இப்போ என்னுடைய விருப்பம் ஆண்டவருடைய விருப்பம் ஒன்னே மாதிரி இருந்தால் ஒரு பிரச்சனை இல்லை. ரெண்டுமே வித்தியாசமா இருக்குன்னா ஆண்டவருடைய விருப்பத்தின்படி செய்யக்கூடிய ஆளாக இருக்கணும், அவரை பின்பற்றக்கூடிய ஆளாக இருக்கணும். நமக்கு தெரியும், இப்போ ஆடுகளை மேய்க்கும் போது மேய்ப்பனை பின்பற்றக்கூடிய ஆடுகளும் உண்டு, பின்பற்றாத ஆடுகளும் உண்டு இல்லையா? மேய்ப்பனை பின்பற்றக்கூடிய ஆடு மேய்ப்பை எங்க போகுதோ, எங்க பயணத்தையோ அதை அப்படியே பின்பற்றி தொடர்ந்து போயிட்டே இருக்கும். தனியா போகக்கூடிய ஆள்னா அந்த ஆட்டினுடைய தனி விருப்பத்தின்படி போகும். அது பிறகு பல நேரங்களில் ஆபத்தில் போய் முடியும். அப்போ அதனால முதல்ல நம்ம ஒரு ஊழியர்ங்கிறதல்ல அல்லது சுவிசேஷங்கிறதல்ல, அவரை பின்பற்றக்கூடிய ஒரு மனசு நமக்கு வேணும். ஒன்று நம்ம அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாகவும் அவரை பின்பற்ற வேணும். அதே நேரத்தில் அவருடைய வாழ்க்கையை நம்ம பின்பற்ற வேணும். அதாவது அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது மாதிரி சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கணும். ஒரு சீசனை, ஒரு குருவை பின்பற்றும் போது சீசனுக்கு கண்டிப்பாக குருவனுடைய சுபாவம் வரும். நம்ம யாக்கோபுல இந்த மாதிரி ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆவது வசனத்தை வாசிங்க. அதனுடைய முதல் பகுதியை வாசிப்போம். அதாவது நம்ம தேவனிடத்துல சேரும்போது அவர் உங்களிடத்தில் சேருவார் அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லை? நம்ம விட்டு போயாச்சுன்னா அவரை விட்டுட்டு போயிடுவார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ தேவனோட சேர்ந்து இருக்கிறதுங்கிறது அது நம்முடைய பக்கத்தில் அல்லது என்னுடைய பக்கத்தில் ஒரு சீசனுங்கிறதில்ல, நம்முடைய விருப்பத்தின்படி நம்ம பின்பற்றக்கூடிய ஒரு இதாக இருக்கிறோம். இப்போ நமக்கு தெரியும், ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவானவரை நம்ம பின்பற்றணும். நம்ம வேதத்துல பல இடங்கள்ல வாசிச்சாலுமே இப்போ நம்ம ஏனோக்கை கொடுத்து வாசிக்கிறோம். ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான்னு வாசிக்கிறோம். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான் அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லையா? அதே போல கர்த்தர் யோசேப்போட இருந்தார் இல்லையா? கர்த்தர் தாவீதோட இருந்தார். இப்படி நம்ம பலதையும் வாசிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம புதிய ஏற்பாட்டில் வரும்போதும் அந்த மார்த்தாள் மரியாதையில யாரும் அந்த ஆண்டவருடைய பாதத்தில் இருந்த வேதத்தை கேட்டது இல்லையா? யார் கேட்டாங்க? மரியாதை ஆண்டவருடைய பாதத்திலிருந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்டாங்க அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். மார்த்தாள் பல விதமான வேலைகள்னாலே அவங்க கவலைப்பட்டு வருத்தப்பட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம அதாவது ஆண்டவரை பின்பற்றக்கூடிய ஒரு மனசு நமக்கு வேணும். அதாவது சுருக்கத்துல அல்லது நம்ம மொத்தத்திலே சொல்ல போயாச்சுன்னா இந்த ரெண்டு காரியத்தை இது காட்டுறது. ஒன்று, நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து ஜெபிக்கிற இதையும் காட்டுகிறது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லக்கூடியதை அப்படியே பின்பற்றக்கூடிய அந்த அதாவது ஜெபத்துல தரித்திருக்கிறதும் வேத வசனத்துல அல்லது அவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு அவருடைய பாதத்தில் இருக்கிறது, இது ரெண்டுமே மிக முக்கியமான காரியம். நம்ம எழுத்தின்படியாக வேத வசனத்தை வாசிக்கும் போது கண்டிப்பாக நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு வேண்டிய அதாவது அதுக்காக வேண்டிய நேரத்தை செலவிடுகிறோம். அப்புறம் ஆண்டவருடைய சன்னிதியில் நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பாக அது நமக்கு இன்னும் அதாவது நம்முடைய தனிப்பட்ட ஜபமும் தனிப்பட்ட வேத வசன தியானம் ஒரு ஊழியம் செய்கிற ஆளை பொறுத்தவரை ரொம்ப முக்கியம். இது எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறதோ அவ்வளவு ஸ்ட்ராங்காக அந்த சபை இருக்கு. அது மாதிரி இது ஒரு ஆள் மட்டும் இல்லை, நமக்கு நிறைய அவிதமாக இருக்கும்போது கண்டிப்பாக அது இன்னும் அதிகமாக சபை ரொம்ப அதிகமாக பக்தி இருக்காது அல்லது நம்ம விசுவாசம் இன்னும் அதிகமாக வளரும். அதனால தான் நான் சொன்னேன், ஒரு ஆள் மட்டும் நினைச்சு பண்ண முடியாது. இது நம்ம பொதுவாக நம்ம எப்போதுமே டெய்லி கொஞ்ச நேரமாக தனியாக ஜெபிக்கிற எத்தனை இருக்கு. இதெல்லாம் அடிப்படையான கேள்வி இருந்தாலும் கேட்காம இருக்க வழி இல்லை. டெய்லி கொஞ்ச நேரம் நம்முடைய அதாவது என்னுடைய தேவைகளுக்காக வீட்டாருக்காக சபையாருக்காக வேண்டி அப்படி ஜெபிக்கிற எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 5 இருக்கு.
അപ്പോൾ നമ്മൾ அப்படி ജപിക്കാതെ ഒരാൾ வந்து நம்ம டெய்லி ஜெபிக்க ஆரம்பிக்கணும். சில நாட்கள்ல சில நேரங்கள்ல நம்மால முடியாதது வேற. ஆனா நம்ம அதை வழக்கமாக கொண்டிருக்கணும் இல்லை. நம்ம ஒரு வாரத்துல 5 நாளாவது ஜெபிக்க முடிஞ்சுன்னு சொன்னா நம்ம அதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இல்லை ஒரு நாள் 2 நாள்னு சொன்னா கண்டிப்பாக நம்ம அதே மாதிரி தான் தினமும் வேதத்தை வாசிக்கணும். நமக்கு தெரியும் நம்ம இந்த குரூப்ல வாசிச்சு போடுறவங்க உண்டு. ஆனா என்னை பொறுத்தவரை அதை விட அதிகமாக நம்ம அது மட்டும் வாசிக்கிறவங்க உண்டு. அதுவும் வாசிக்காதவங்க நிறைய உண்டு. அதையாவது வாசிக்கிறது ஒரு நல்ல பழக்கம். அதை விட அதிகமாக வாசிக்கணும். ஏன்னா நம்ம தேவையானது வந்து நம்ம இன்னும் அதிகமாக வாசிக்க வேண்டியது. அப்போ நம்ம தனிப்பட்ட விதத்தில் உள்ள வேதவசனம், தனிப்பட்ட விதத்தில் உள்ள ஒரு ஜபமும் கண்டிப்பாக நமக்கு வேணும். அது வழக்கமாக இல்லாதவங்க கண்டிப்பாக அதை நம்ம வழக்கமாக போடணும். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமானது. நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நம்ம சபையில விசுவாசிகள் நிறைய பேர் இன்னும் வரணும் அப்படின்னு நமக்கு விருப்பம் உண்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பேருக்காவது அந்த ஒரு விருப்பம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே அந்த விருப்பம் வரும்போது இன்னும் அதிகமாக இருக்கு. நம்ம விருப்பம் மட்டும் கிடையாது. நம்ம இந்த உண்மையிலே இந்த மாதிரி நான் ஒரு வார்த்தை கேட்டிருக்கேன் இல்லையா, நம்ம ஆட்களுக்கு பின்னாடி அதை நமக்கு இந்த சபையில் சேர்க்கறதுக்கு நம்ம ஆட்களுக்கு பின்னாடி போக முடியும், ஆண்டவருக்கு பின்னாடி போக முடியும். எது ஆட்களை கொண்டு வரும்? அதான் ரெண்டும் வேணுமா? ரெண்டும் வேணும் இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம பைபிளில் வாசிப்போம். என்ன கொடுத்துருக்கோம்? மத்தேயு 4:19 வாசிங்க. இது யார் ஆண்டவர் சொல்றாருன்னா அது முந்தைய வசனத்தோட வாசிங்க. அதாவது ஆண்டவர் எந்த சூழ்நிலையில சொல்றாருன்னு பாத்துக்கோங்க. இவங்க 2 பேருமே மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சொல்றாரு, நீங்க மீன்களை பிடிக்கிறவங்க உங்க மனுஷங்களை பிடிக்கிறவங்களா ஆக்கும் அப்படின்னு. அப்போ நம்ம ரொம்ப எளிமையாக தெரியும் நம்ம அப்போ ஆண்டவருக்கு பின்னாக போகும்போது ஆட்கள் வந்து நமக்கு பின்னாடி வருவாங்க இல்லையா, அல்லது ஆண்டவருக்கு பின்னாடி வருவாங்க. நம்ம ஆண்டவரை பின்பற்றாதவர்கள் அல்ல ஆண்டவருக்கு பின்னாக ஒரு அதாவது ஆண்டவரை பின்பற்றாத ஒரு ஆள் அல்லது ஆண்டவருக்கு பின்னாக போகாம வெறும் ஆட்களுக்கு பின்னாடி போயாச்சுன்னா வருகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறையும். அதனால தான் நம்ம அடிப்படையில் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியதுன்னா நம்ம ஆண்டவரை பின்பற்றும் போது ஆட்கள் வருவாங்க. ஆட்களே தேடி போகணும், அது ரொம்ப அதுவும் முக்கியமான ஒரு காரியம் தான். மிக முக்கியமான காரியம் நம்ம ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு காரியம். இது ரொம்ப நீங்கள் இந்த 2 ரொம்ப தெளிவாக புரிஞ்சுருந்தா நல்லா இருக்கு. அந்த மீன்களை பிடிக்க போகிறது, ஆடுகளை மேய்க்கிறது, 2மே ஒரு சீசனை பொறுத்தவரை தெரிஞ்சிருக்கணும். எதுக்குன்னா நம்ம ஒரு ஆளை விசுவாசத்தில் கொண்டாடணும். அந்த மீன் பிடிக்க போகிறது மாதிரி அதுக்கு நீங்கள் இந்த மீன் பிடிக்கிறத குறித்துள்ள அந்த வீடியோவோ புக்கோ இல்லை வாசிப்பாச்சுன்னா தெரியும். நமக்கு எல்லா நேரங்களில் போய் மீன் பிடிக்க முடியாது. சில மீன்களை பிடிக்கணும்னா சில நேரத்தில் போகணும் இல்லை, சில மீன்களை பிடிக்க சில உணவுகளை போடணும். சில மீன்கள் வந்துட்டு நடுராத்திரி போனால் தான் பிடிக்க முடியும். நீங்கள் இந்த கடலில் உள்ள இதை சொல்லுங்கள். சில மீன்களுக்கு வந்து அதிகாலை நேரம், அது மாதிரி சில மீன்கள் வந்துட்டு அப்படி அந்த அதாவது ஒவ்வொரு மீன்களுக்குமே அதை நம்ம பிடிக்கணும்னு சொல்லி அதுக்குள்ள தனியார் திறமையாக அதை குறித்த அறிவும் வேணும். அது வந்து பொதுவாக மீனவர்களுக்கு ஆடுகளை மேய்க்கிறது வந்து நம்ம இல்லை, நமக்கு ஆடுகளை குறித்த ஒரு நல்ல அறிவு வேணும். அது மேய்க்கிறத பொறுத்து அது மீன்களை பிடிக்கிறது அது ஒரு முறை சம்பவிக்கக்கூடியதும், ஆடுகளை மேய்க்கிறது வந்து அனுதினம். இது 2மே ஒரு ஒரு சீசனை பொறுத்தவரை தெரிஞ்சிருக்கணும். எப்படி ஒரு ஆளை விசுவாசத்தில் கொண்டு இருக்கிறது, எப்படி ஒரு ஆளுக்கு நம்ம சத்திய உபதேசங்களை போதிச்சு அவங்க நிலைநிறுத்துகிறோம். அதனால ஒரு ஆளை விசுவாசத்தில் கொண்டு இருக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லும் போது ஒன்று நம்ம அவர்களை நினைச்சு நம்ம கண்டிப்பாக நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா அவரோட இதயத்தில் ஆண்டவர் கிரியை செய்யணும். நம்ம பேசும்போதும் அது காரியம். அதனால வெறும் ஒரு விசுவாசியை பார்க்குறோம், நம்ம வேதவசனத்தோட முக்கியத்துவத்தை எல்லாம் சொல்லிக்கிறோம். அப்படி சொல்லணுங்கிறது வந்து முக்கியமான காரியம் தான். அதுக்கு எல்லாத்துக்கும் மேலாக நம்ம ஆண்டவருடைய சந்நிதியில் முதலாவது அந்த காரியத்தை நம்ம ஒப்படைக்கணும் இல்லை. நம்ம இங்கே ஒரு ஆளை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆள் சில நேரங்களில் நமக்கு எதிர்பாராத விதத்தில் யாராவது பார்த்து நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லை, நம்ம எதிர்பார்த்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்ம அந்த அவரோட பேரை சொல்லி தான் நம்ம ஜெபம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு போகணும். கண்டிப்பாக கடவுள் அவர்களிடம் பேச வேண்டிய ஞானத்தை தர்றாரு. நீங்கள் இந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவர் வந்து
திரளான ஜனங்கள் இருக்கும்போது பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. தனிநபர்கள்டையுமே உரையாடல் வழியாக ஆண்டவரை பற்றி அவர் சொல்லி இருக்கிறாரு, சுவிசேஷத்தை சொல்லியிருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொருத்தருடையும் பேசுறது எல்லாம் ஒரே மாதிரி கிடையாது. நமக்கு தெரியும் ஒரு நோக்கம் ஒன்றாக இருந்தாலும் அந்த முறை வித்தியாசம் இருக்கு. சமாரியஸ்தர்கிட்ட பேசும்போது அப்படி பேசுறாரு, நிக்கதவர்கிட்ட பேசும்போது ஏன்னா அவர்களுடைய நிலைமையை அவருடைய அறிவை நான் தெரிஞ்சுட்டு அவர்களுடைய கேள்வி கேட்டு அப்படி அது உரையாடல பேசுறது நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்போ அதனால நமக்கு கண்டிப்பாக ஒரு அளவு விசுவாசத்தை கொண்டு வரணும்னா நமக்கு கண்டிப்பாக நமக்கு அதுக்கான பொறுமையை நம்ம ஆண்டவர் சந்நிதியில் அவங்க அதில் நம்ம ஜெபிக்கணும். கண்டிப்பாக அவரை கொண்டு வருவதற்கான நேரத்துக்காக வேண்டி காத்திருக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இது நம்ம பொதுவாக இது நம்முடைய கிறிஸ்தவ மதத்தில் இல்லாதவங்களை விசுவாசத்தை கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கூட காரணதாமதான். நீங்கள் போய் ரொம்ப அவசரப்பட்டீங்கன்னு சொன்னால் அவங்கள வர வைக்கிறது கொஞ்சம் கடினமான காரியம். அவங்க மேலே கொஞ்சம் அதிகமான பொறுமை காட்டணும். ஏன்னா அவங்க இன்னொரு மதத்திலிருந்து வரும்போது அவங்களுக்கு பயங்கரமான தயக்கம் இருக்கு. ஆட்கள் என்ன நினைப்பாங்க, நமக்கு விசுவாசத்துல வந்த ஒரு ஆள் அப்படி நினைக்கிறது தவிர, ஆனால் பொதுவாக அவிசுவாசத்தில் இருக்கிற ஒரு ஆள் அப்படி நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால தான் ரொம்ப பொறுமையாக மற்ற மதத்தில் உள்ளவங்களை நம்ம விசுவாசத்தில் கொண்டு வரும்போது மிகவும் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்காக அதிகமாக ஜெபிக்கணும். அவங்களுடைய கஷ்ட நேரத்தில் அவர்களோட நம்ம நேரம் செலவிடணும். இதெல்லாம் கண்டிப்பாக அதை பார்ப்பாங்க. நான் எடுத்து வச்சேன், நம்ம அதை ஆடுகளை மயக்கிறதுக்கு அதுக்கான தரணும், மீன்களை பிடிக்க அதுக்கான ஒரு இது வேணும் இல்லை, அதுக்கான ஒரு நேரம் இதெல்லாம் வரும்போது கரெக்டாக அது சம்பவிக்கும். அதனால தான் நமக்கு அவ்விதமாக நம்ம ஆண்டவரை பின்பற்றும் போது கண்டிப்பாக அது நம்ம ஆண்டவரை பின்பற்றுகிறதுங்கிறது அவ்வளோ எளிமையான காரியம், அது கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஆட்கிட்ட போய் சிலவோட சொல்றது கொஞ்சம் இதை ரெண்டையும் ஒப்பிடும்போது அது கொஞ்சம் எளிமையான காரியம். ஆனால் நமக்கு ரொம்ப கடினமான காரியத்தை செய்கிறதுக்காக ஒரு மனசு நம்ம இதே காரியத்தை தான் நம்ம மார்க் 1, 16, 17 வாசிக்கிறோம். அங்கேயுமே இவர்கள் மீன்பிடித்துட்டு இருக்கும்போது இதே சம்பவத்தை தான் நம்ம அங்கே வாசிக்கிறோம். அதனால திருப்பி அதை வாசிக்கிறோம். அப்போ அடிப்படையில் நம்ம ஒரு ஆண்டவரை பின்பற்றும் போது, அதாவது அவருடைய வார்த்தையை கேட்டு நம்முடைய சித்தத்தை விட்டு அவருடைய சித்தத்தை செய்யும் போது, அல்லது நம்ம அவருடைய சந்நிதி அதிகமாக காத்திருக்கும் போது கண்டிப்பாக நமக்கு மாற்றம் வரும். இல்லைன்னா நீங்க பாருங்க, அப்படி நமக்கு பண்ணத பிறகு ஆட்கள் வரல, அல்லது நம்ம சொன்ன பிறகு ஆட்கள் விசுவாசிக்கலன்னு சொன்னா அப்படி சம்பவிக்குமா? இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிற மாற்றம் இருக்கிறது. அது நம்ம ஆண்டவருடைய சந்நிதியில் இருக்கிறோம், ஜெபிக்கிறோம்னா கண்டிப்பாக விசுவாச ஆட்கள் வருவாங்க. ஆரம்ப காலத்துல எல்லாம் எனக்கு ஒரு சந்தேகம், நான் சொன்ன ஆட்கள் விசுவாசிப்பாங்களா அப்படின்னு. அதுக்கு பிறகு நான் பார்த்து கொஞ்சம் பேர் நம்ம சொல்லும் போது சில இங்க நம்முடைய சபையில் வரல, நமக்கு என்னோட லோக்கல் ஏரியால இருந்து அல்லது என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடியவங்களை கொஞ்சம் நான் ஆவிக்குரிய சபையில அறிமுகப்படுத்தியிருக்கேன். இப்போ அவங்க எல்லாம் ஆரம்பத்தில் நமக்கு தெரியாது உங்க வருவாங்களா இல்லைங்கிறதுக்கு. பட் அதுக்கு பிறகு ஆண்டவர் செயல்படுகிறது தான். நான் என்ன சொல்றேன், ஆண்டவர் நம்மளை ஒரு கல்வியாக அதை பயன்படுத்துறாரு. இங்கேயுமே விசுவாசத்தில் வந்துட்டுள்ள பலருமே இன்னுள்ள விசுவாசிகள் அவங்கள சொல்லி தான் அப்படி வந்திருக்காங்க. நீங்க அதனால என்னன்னு சொன்னா, நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் அந்த ஒரு கடமையை வந்திருக்கிறார், ஒரு பொறுப்பை வந்திருக்காரு. நம்ம கண்டிப்பாக நம்ம ஜெபத்தோட அந்த காரியத்தை செய்யும்போது கண்டிப்பாக இன்னும் நம்முடைய சபையில ஆட்கள் அதிகமாக வருவாங்க. இது ரெண்டாவதாக நான் சொன்னேன், நீங்க இந்த ஊழியருடைய தகுதிகளை பற்றி நீங்க படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு படிக்க முடியாத ஒரு காரணம் என்ன, இது எங்க பைபிள்ல சொல்லியிருக்குங்கிறது சிலவோட தெரியாம இருக்கிறதுனால இருக்கும். நம்ம புதிய பண்ண ஒரு அதிகாரம் முழுசாட்டு ஊழியக்காரர்களோட தகுதியை மட்டும் சொல்லுது. யாருக்காவது சொல்ல முடியுமா? புதிய ஏற்பாடுல ஒரு அதிகாரம் முழுசாக ஊழியக்காரர்களோட தகுதிகளை மட்டும் சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம் உண்டு. அது நம்ம கவனமா வாசிச்சா நான் தெரியும், சும்மா ஒன்று சொல்லக்கூடாது. எது தீமத்தேங்கிறது கரெக்டு தான், தீமத்தே புஸ்தகம் தான். முதல் நிறுவமா ரெண்டாவது நிறுவமா, ஏன்னா 30 தகுதிகளை நம்ம அங்கே ஏற்கனவே வாசிக்கிறோம். 1 தீமத்தே 1 ஒன்றில் அந்த மாதிரி ஒன்றை நான் பார்க்கிறேன். இல்லை, அங்கே கொஞ்சம் காரியங்கள் சொல்லியிருக்கு, முழுவதுமாட்டது ஊழியர்காரர்கள் மட்டும் இல்லை. 1 தீமோத்தேயு 3 அது நம்ம அந்த 30 தகுதிகள் கண்காணிப்பு. ஆமாம், கண்காணிப்பு அல்லது நம்ம
மூப்பர்கள் அல்லது மேய்ப்பர்களுடைய தகுதிகளை தான் இங்கே நம்ம வாசிக்கிறோம். முழுசாக மூப்பர்களும் உதவிக்காரர்களுடைய தகுதிகளை தான் நம்ம 3வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இன்னும் நீங்கள் ஒன்று தீமத்தைன்னு சொன்னா கொஞ்ச நேரத்தில் தேடி கண்டுபிடிச்சிருங்க பார்த்துருக்கு இல்லை பார்ப்போம், தேடி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அது 2 தீமத்தை 2வது அதிகாரத்தில் தான் இந்த ஊழியக்காரர்களை கொடுத்து மட்டுமே சொல்லி நம்ம அதை கவனமாக வாசிச்சாச்சுன்னா தெரியும். இன்னைக்கு எல்லாருமே 2 தீமத்தை 2வது அதிகாரம் எடுங்க. நம்ம எல்லாமே இன்னைக்கு படிக்க போகிறதில்ல, ரொம்ப முக்கியமான ஒரு சில காரியங்களை மட்டும் பார்ப்போம். மீதி உள்ளது நீங்கள் வீட்டில் போய் என்ன 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 இருக்கணும் என்ன இருக்கக்கூடாதுங்கிறத நீங்கள் அதை நின்று பார்த்து கண்டுபிடிச்சிட்டு வரணும். முதலாவது நான் வாசிக்க வேண்டியது 2 தீமத்தையும் நான் வந்து என்னுடைய மனசில் வந்து சில இம்பார்ட்டன்ஸ் அந்த முக்கியமானது அப்படின்னு புரிஞ்சதை வந்து நான் சொல்கிறேன். எல்லாமே ரொம்ப முக்கியமானது. 2 தீமத்தை 2:24 வாசிக்க. அதாவது 2 தீமத்தை 2வது அதிகாரம் அதனுடைய 26 வசனம் இருக்கு. அதில் பெரும்பான்மையாக ஒரு ஊழியருடைய தகுதிகளை பற்றி சொல்லி இருக்கிறத பாருங்க. 24வது வசனத்தை வாசிங்க. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கோன்னா சண்டை போடக்கூடாது, எல்லா இடத்துலையுமே சாந்தமாக இருக்கணும், போதக சமர்த்தனாக இருக்கணும், தீமையை சகிக்கிறவமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த தீமையை சகிக்கிறதுன்றது அது கடைசியில் தான் அதில் இருக்கு. இருந்தாலுமே நான் முதல்ல சொல்றேன், என்னன்னா பொதுவாக நீங்கள் ஆண்டவரை குறித்து அறியாதவர்கள்ட்ட ஆண்டவரை குறித்து சொல்ல முயற்சி பண்ணும்போது இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை, வயிற்று குழப்புக்காக நடக்கிறாங்க, மதமாற்றம் செய்கிறாங்க, வெளிநாட்டிலிருந்து காசு வாங்குறாங்க, இப்படி பல குற்றங்களை சொல்றாங்க. இது நமக்கு கேட்டது. இது நம்ம தெரியும் பல தீமையான காரியங்களை வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம இந்த இதை விட்டுட்டு போக முடியாது. ரொம்ப தீமையான காரியங்களை பொய்யாட்டெல்லாம் பல காரியங்களை என்ன சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இதை சகிக்கக்கூடிய ஒரு மாதிரி இது சகிக்க முடியாத ஒரு ஆள் கூலி செய்ய முடியாது இல்லையா? நம்ம என்னெல்லாமே சொல்லுவாங்க. நீங்கள் விசுவாசிகளே பலன் சொல்லுவாங்க, நம்மளை காணாம பலன் சொல்லுவாங்க. அதாவது இதை சகிக்கக்கூடிய ஒரு மனசு இல்லாத ஒரு ஆள் ஊழியம் செய்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ அவங்களுக்கு அடிப்படையில் வந்து தீமையை சகிக்கிற ஒரு மனசு வேணும். அதே மாதிரி நம்ம ஆரம்பத்தில் வாசிக்கிறோம் சண்டை பண்ணாமல் அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லையா? நமக்கு தெரியும் சண்டை பண்ணுறது வந்து அதை நான் ஏற்கனவே சொன்னேன். பொதுவாக யாருக்கு வந்து அந்த நாலுங்கிற ஒரு அகம்பாவம் இருக்கும். நான் முன்னாடி இந்த பல விசுவாச சபைகள்லையுமே ரொம்ப ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் உள்ளவங்கள்ட்ட பார்க்கும்போது சும்மா பொதுவாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி உண்டு. பொதுவாக சபைகள் இதனால பிரச்சனைகள் வருது அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய எல்லாருமே பெரும்பான்மையான சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா நான் இருக்கிற அகம்பாவம் உள்ளவங்க இருக்கிற சபையில் வந்துட்டு பிரச்சனை உண்டாங்க. அது ஏன்னா இப்போ அதாவது என்னன்னா நான்ங்கிற எண்ணம் வந்து ஒரு அளவு வரைக்கும் இருக்கிறது நல்லது. அதை அதிக அளவு முக்கியத்துவம் நம்ம அது கொடுக்கும்போது கண்டிப்பாக இருக்கு. இப்போ அதனால ஒரு நான் இப்போ ரொம்ப பெரிய ஆளுகள் நான் நினைக்கிறேன்னா என்ன பெரிய ஆளாக நடத்தாத உடனே எனக்கு அது கஷ்டமாயிருக்கு. அப்போ அப்படி இருந்தது சொன்னால் அங்கே பிரச்சனை. அதனால நம்ம சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம யாருன்னா நம்மளுடைய நிலைமை எல்லாம் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். நம்ம பல நேரங்களிலுமே பலர்கிட்டையுமே நம்மளை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவரை பற்றி பலதுமே பொய்யான முறையில் சென்றார். அவர் எல்லா இடத்துல அமைதியாக இருந்தார். ஆனால் எந்த இடத்துல உபதேச சம்பந்தமான கேள்வி கேட்கப்பட்டதோ நீர் யூதருடைய ராஜாவான நம்ம அப்படியே சொல்லுகிறபடி தான் சொன்னாங்க. அல்லாமல் பல இடத்துல இப்போ பொய்யான என்று சொல்லும்போது அவர் அமைதியாக இருந்தார். கண்டிப்பாக ஏன்னா நம்ம வந்து எல்லார்கிட்டையும் போய் நம்மளை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் இதை பார்த்துட்டு இருக்கிறார். நம்ம மற்ற 5வது அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்னா உங்கள் பேரில் பொய்யாய பல மொழிகளையும் செய்வார்கள் நீங்கள் பாய்க்கிறவங்களாக இருப்பீர்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். பொதுவாக விசுவாசிகளுக்கு எல்லாம் இப்படி சொன்னதான் பொதுவாக நம்மை கொடுத்து பொய்யான காரியங்கள் சொல்லும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. நான் ஆரம்பத்தில் ரொம்ப வருத்தப்பட்ட நாட்கள் உண்டு. அதாவது மத்திய 5வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனம் கூட அதாவது நம்ம
இது வந்து ஒரு அவிசுவாசிகள் நம்ம விசுவாசத்துக்கு வேண்டி நிற்கும்போது நம்மளை பொய்யாக சொல்லி இது பண்ணுவாங்க இல்லை. யார் அப்படி சொன்னாலுமே நமக்கு என்னன்னா ஆண்டவர் நம்மை கொடுத்து ஒரு ஒரு சாட்சி கொடுக்குற ஒரு வேலை உண்டு. அந்த சாட்சி தான் இறுதியானதும் உறுதியானதும். அதை யாராலையும் மாற்ற முடியாது. அதனால நம்ம ஒரு காலமே வருத்தப்பட வேண்டாம். நான் என்னுடைய விசுவாசம் ஆரம்பத்தில் ஆட்கள் இப்படி பொய்யா சொல்லும் போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும், ரொம்ப வருத்தமாட்ட இருக்கும். நாளோட சரி என்னன்னு சொல்லிட்டு போட்டோம். இப்போ என்ன நீங்கள் நல்லா சொல்லுங்க. ஏன்னா அதை வச்சுட்டு அதையும் அதாவது அப்படி சொல்லுகிறதுனால நமக்கு நிறைய பிரதிபலன் கிடைக்கும். நாங்கள் நம்ம வாசிக்கிறோம் இல்லை. நம்ம சரியாக இருந்து நம்மளை பொய்யாட்டு சொல்கிறாங்கன்னா நமக்கு பிரதிபலன்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது வந்து ஆரம்பத்தில் விசுவாசத்தில் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஏன்னா பொதுவாக ஒரு ஊழியம் செய்ய விருப்பம் உள்ள அல்லது நம்ம சுவிசேஷம் அறிவிக்க மனசுள்ளவங்களுக்கு இந்த தீமையை சகிக்கக்கூடிய இதுவாங்க. ஏன்னா நம்மளை பலருமே இல்லாததும் பலரும் என்ன சொல்லுவாங்க, குறிப்பாக அவிசுவாசிகள் சொல்லுவாங்க, அதையும் நம்ம சகிக்கணும். பலவீன விசுவாசிகளோ அல்லது விசுவாசிகளோ நம்மளுக்கு தீமையான காரியங்கள் சொல்லும்போது நம்ம அந்த இடத்துல இருக்கணும். நான் ஏற்கனவே சில இடங்களில் நம்ம வழக்கம் கொடுக்க வேண்டியிருக்கும். பெரும்பான்மையான இடத்துல அமைதியாக இருந்தாலே போதும். இந்த இந்த நம்ம இதில் வந்து நம்ம சண்டை பண்ணக்கூடாது அப்படின்னு வாசிக்கணும். அதாவது நமக்கான எல்லாருக்கும் ஒரு முக்கியத்துவம் வந்திருக்காரு. நம்ம இந்த பூமியில் இருக்கும்போது முக்கியமானவங்க அது நமக்கு ஆண்டவருக்கும் தெரிஞ்சா போதும். அதை நம்ம மற்றவங்கள்ட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிறது தான் என்னோட. நம்ம எவ்வளோ மதிப்புள்ளவங்கிறத மற்றவங்கள்ட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி நம்ம சொல்லுகிறோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் தேவையில்லாத அகம்பாவம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது வந்து இருந்தாச்சுன்னா ஒரு ஊழியம் செய்யக்கூடிய ஆளுங்கிறது நமக்கு அது சரியாகாதுங்கிறது நம்ம பார்க்கணும். இல்லை எல்லா இடத்துலையும் சாந்தம் உள்ளவன் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது கொஞ்சம் கடினமான காரியம். இந்த பல நேரங்களுமே பலருமே நம்மளை கடுமையாக கோவப்படுத்துறவங்க இருப்பாங்க இல்லையா. அவ்வளோ எளிமையான காரியம். நம்மளை பல நிலைகளுமே நம்மளை நெருக்கி நம்ம ஏதாவது சொல்ல வைக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க ஏகப்பட்டவங்க இருப்பாங்க. இருந்தாலுமே அந்த இடத்துல நம்ம ரொம்ப அமைதியாக பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம இப்போ வாசிக்கிறோம். இல்லை நம்ம அந்த இடத்துல அதே மாதிரி போதக சமர்த்தனாக இருக்கணும்னு பார்த்தோம். நல்ல சரியாக போதிக்கிறதுக்கு தெரியும். நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறது வேற, போதிக்கிறது வேற. இது ரெண்டுமே ஒரு சுவிசேஷம் அல்லது ஊழியரை பொறுத்தவரை தெரியும். நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம சொல்லுகிறதுக்கு நமக்கு தெரியணும். அதே நேரத்தில் அவர் விசுவாசத்தில் வரும்போது அவரை சரியாக போதித்து கொடுக்கவும் தெரியும். இப்போ இந்த 2024 நம்ம வாசம் இதே மாதிரி நம்ம 15வது வசனத்தை வாசிங்க. இந்த இடத்துல வந்து வெட்கப்படாத ஊழியக்காரன் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறதுக்கு வந்து எந்த விதத்திலும் வெட்கப்படக்கூடாது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஆரம்பத்தில் நான் வேதத்தை படிக்க போகும்போது இந்த பைபிள் பக்கத்தில் நம்ம இருந்தாச்சுன்னா ஆட்கள் ஒரு மாதிரி நினைப்பாங்க அப்படின்னு கவரில் போட்டு மடக்கி இல்லை என்ன இருக்குன்னு தெரியாமல் கொண்டு போன நாட்கள் ஆரம்பத்தில். அது பிறகுதான் என்ன புரிஞ்சுது, இதை கையில் வச்சிருக்கோம். அது ஒரு பாக்கியமும் அது ஒரு பெருமையான காரியம். இப்போ தான் எங்கே போனாலும் இது ஓப்பனில் வச்சுருக்கோம். தன்னோட பஸ்ஸில் போனாலும் இதில் போனாலும் அது யார் இருந்தாலுமே அது வந்து பிறந்து வாசிக்கிறதுக்கு எந்த தயக்கமும் கிடையாது. ஏன்னா இது ஆண்டவருடைய வார்த்தையை வைத்திருக்கிறதுக்கும் அதை வாசிக்கிறது அது ஒரு பாக்கியமான அனுபவம் என்னோட வாழ்க்கையில் எப்போ எனக்கு புரிஞ்சுதோ அதுக்கு பிறகு இந்த வெட்கங்க போச்சு. அப்போ நம்ம அதில் ஆண்டவரை பற்றி சொல்லும்போது ஐயோ இவங்க குறுகிய மனப்பான்மையுள்ளவங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இவங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது, அறிவில்லாதவங்க, இப்படி பல காரியங்களையும் சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம வெட்கப்படக்கூடாது. நம்ம தைரியமாக நம்ம இந்த வேதவசனங்களை சொல்லக்கூடியது. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல நம்ம வாசிக்கொடுத்து சத்திய வசனத்தை நிதானமாக பகுத்து போதிக்கிறவனாக இருக்கணும் அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லையா. நம்ம ஒரு வேதவசனம் இது யாருக்கு சொல்லப்பட்டது, எந்த காரணத்துக்கு சொல்லப்பட்டது, அதனுடைய எழுத்தின்படியான அர்த்தம் என்ன, ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, இதெல்லாம் வந்து நமக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சும்மா நம்ம ஏதாவது இல்லைன்னா நீங்க என்னன்னா எந்த வசனத்தை எடுத்து அவங்க விருப்பத்தின்படி வியாக்கியானம் செய்தாச்சுன்னா நம்ம பல நேரங்களில் தவறான முடிவுக்கு நேரம் வருகிறதுக்கான வாய்ப்பு. அதனால தான் ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு ஒரு வியாக்கியானம் சொல்லக்கூடாது. அது சம்பந்தமாக மற்ற பகுதிகளில் கூட வாசித்த பின்பாக நம்ம சொல்லணும். அது சில இடங்களில் நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கும் போது முந்தைய பகுதிகளில் பிந்தைய பகுதியில் வாசிக்கும் போது அதோட விளக்கம் அங்கேயே இருக்கும். அப்போ அதனால நம்ம அதை பொறுமையாக அப்படி வாசிக்கணும். இல்லைன்னா நான் ஏற்கனவே சொல்லுவேன், நம்ம உதாரணமாக நம்ம யாக்கோபு 22 வசனம் எடுத்து கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்னு இருக்கும். அது கூட என்னன்னா அந்தபடி மனுஷன் விசுவாசனாலே மாத்திரமல்ல கிரியினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று காண்கிறோம் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. இதை வந்து பொதுவாக பலருமே
அதாவது நம்முடைய ரட்சிப்புக்கு நம்முடைய கிரியைகள் அத்தியாவசியம் அப்படின்னு போதிக்கக்கூடியவங்க இந்த வசனத்தை மட்டும் எடுத்து வியாக்கியானம் பண்ணுவாங்க. அப்போ அதனால நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, நமக்கு தெரியும் அது வந்து அப்போஸ்தலன் பவுல் நீதிமான் எழுதும்போது தேவனுக்கு முன்பாக ஒருவர் எப்படி நீதிமானாக இருக்க முடியும் அப்படின்னு எழுதுறாரு. யாக்கோபு எழுதும்போது மனுஷனுக்கு முன்பாக எப்படி ஒருவர் நீதிமானாக முடியும் அப்படின்னு பார்க்கிறார். அப்போ தேவனுக்கு முன்பாக நமக்கு அந்த கிரியைகள் செல்ல நம்ம விசுவாசனால தான் நம்ம நீதிமான முடியும். மனிதர்களுக்கு முன்பாக விசுவாசம் நம்மளுக்கு அது புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அங்கே நம்ம கிரியைகள்னால தான் அதை காண்பிக்கணும். இனி மட்டும் இல்லை, அங்கே சொன்ன 2 பேருமே ஏற்கனவே தேவனை விசுவாசித்தாங்க, அதனால கிரியைகளை வெளிப்படுத்தினாங்க. நம்ம கிரியைனால அவங்க நீதிமானாக முடியாது என்கிறத நம்ம 2 பகுதியும் ஒப்பிட்டு படிக்கும் போது நமக்கு தெரியும். அதனால தான் நம்ம நிதானமாக பகுத்து போதிக்கணும் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லை, தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாகிரு அப்படின்னு நம்ம, அதாவது வேத வசனத்தோடு நம்ம தேவ பிள்ளைகளோடு எல்லாம் நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்கணுங்கிறத கூட நம்ம அங்கே வாசிக்கிறோம். நீங்கள் இந்த பகுதியை முழுசாக வாசிக்கும் போது ஒரு ஊழியருக்கு வேண்டிய மற்ற பல தகுதிகள் அங்கே சொல்லப்படுகிறது. எது வேணும், எது இருக்கணும், எது இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கு. அப்போ இது நீங்கள் அடுத்து வரும்போது இந்த 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் முழுசாக வாசிச்சுட்டு எது வேணும் எது வேண்டாம்ன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கணும். இனி உங்களுக்கு கொஞ்சம் கூட எளிமையாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏன்னா இங்கே வேதாந்தம் முழுசுமா நீங்கள் ஆராய வேண்டாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் மட்டும் படிச்சா போதும். இது கண்டிப்பாக நம்ம படிச்சிருக்கணும். ஏன்னா நமக்கு ஒரு சுவிசேஷம் அறிவிக்க போகிறது முன்னாடி இந்த தகுதியெல்லாம் நமக்கு இருக்குதா அப்படின்னு பார்ப்போம். அப்படி இல்லாட்டா நம்ம தகுதி கண்டிப்பாக நம்ம தகுதிப்படுத்திக் கொள்ளணுங்கிறது வந்து மிக முக்கியமாக இருக்கிறது. சரியா? நீங்கள் இந்த பகுதியை, அதாவது இந்த விசித்தமாக இந்த அதிகாரத்தை முழுசாக வாசிக்கும் போது உங்களுக்கு பல காரியங்கள் சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கூட, அதாவது நீங்கள் இந்த 2 எது இருக்கணும் எது இருக்கக்கூடாது அதை கண்டுபிடிச்சிட்டு வரணும். அது கூட ஒரு கேள்வி கூட தான் சொல்கிறேன். ஏன்னா நான் இந்த முன்னாடி உங்களுக்கு சொல்லிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பார்க்கறது. இந்த 2 தீமோத்தேயு 2ஆம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. இல்லை 2 தீமோத்தேயு 2:26. இந்த வந்து நம்ம சாந்தமாய் உபதேசிக்க வேண்டும் அப்படின்னு வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 5:20 வாசிங்க. இங்க வந்து எல்லாருக்கும் முன்பாக கடிந்துகொள் அப்படின்னு வாசிக்கிறோம். இங்க வந்து சாந்தமாக உபதேசிக்கணும் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? இது நம்ம இது கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்திலையும் 1ஆம் வசனத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த சாந்தமாக உபதேசிக்கணும் எங்கே இருக்கு, கடிந்து கொள்ளணும் அங்கே இருக்கு. இது 2ம் ஒன்று தானே. இல்லை, எந்த நேரத்தில் சாந்தமாக உபதேசிக்கணும், எந்த நேரத்தில் கடிந்து கொள்ளணும் என்கிற ஒரு அதை குறித்த ஒரு அறிவு நமக்கு வேணும். ஏன்னா வெறும் கடிந்து கொள்ளுதல் இதை மட்டும் நம்ம படிச்சிருக்கோம்னா நிறைய, அதாவது இந்த வசனத்தை மட்டும் தெரிஞ்ச ஒரு ஆளுன்னா மற்ற வசனத்தை வாசிக்க ஆளுன்னா அவர் எந்த இதுவுமே கடிந்து கொண்டா செய்யலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த பகுதியில் நான் 2 தீமோத்தேயு 2:26 மட்டும் வாசிக்கக்கூடிய ஒரு ஆள்னா எல்லாத்துக்குமே சாந்தமற்ற உபதேசம் பண்ணா போதும் சரியாகும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால தான் நம்ம வேதத்தை ஒரு வசனத்தில் உபதேசம் பண்ணும்போது எப்படி உபதேசம் பண்ணணும் அப்படின்னு வித்தியாசமாக கொடுத்துருக்கு அப்படின்னா நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம். நான் ஏற்கனவே இதை சொல்லி தந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். யாருக்காவது தெரியுமா ஏன் வந்து ஒரு இடத்துல சாந்தமாக உபதேசிக்கணும் சொல்லி ஒரு இடத்துல கடிது, அதாவது சாந்தமாக உபதேசிக்கும் போது அல்லது அந்த ஆளுக்கு மட்டும்தான் தெரியும். இங்கே கடிந்து கொள்ளணும் எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள்ளணும்னு இருக்கு. ஒன்று வந்து தனியாக பொதிக்கணும்னு இருக்கு, ஒன்று எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள்ளணும்னு இருக்கு. யாராவது சொல்ல முடியுமா? இப்போ எல்லாரும் அல்லது அல்லது அநேகரை பாதிக்கக்கூடிய விஷயம்னா எல்லாரும் முன்பாக கடிந்து கொள்ளணும். இது அந்த அவசரத்தை கூட நம்ம சேர்த்து படிப்போம். அதுவும் கொஞ்சம் முக்கியமான இருக்காரு. அதுவும் அந்த 1 தீமோத்தேயு 5 தான் இருக்கு. அதாவது 21ஆம் வசனத்துல அந்த இது இருக்கு. நம்ம 20 ஆல்ரெடி வாசிச்சோம்.
நீ பட்சபாதத்தோட ஒன்றும் செய்யாமலும் விசாரிக்குமல் நிர்ணயம் பண்ணாமலும் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அதாவது ஒரு 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 பாவத்தை நம்ம கடந்து விடுவதற்கு முன்பாக அது பாவம் தானே இருந்தாலும் யதார்த்தமா அந்த தவறு செய்தாருங்கிறத முதல்ல நம்ம அறியணும். அறியாமலே நம்ம போய் கடந்து கொள்ள போய் சொல்ல தெரிந்தார்கள் அது பல விதமான தீமையான விளைவுகள் ஏற்படும். அப்போ நம்ம அதை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு இருக்கு. இதை நீங்க இன்னும் அது கவனமாக வாசிக்கும் போது நன்றாக நமக்கு தெரியும் இல்லை எந்த இடத்துல நம்ம வந்துட்டு நம்ம ஏற்கனவே கேட்டது போல சில தவறுகள் வந்துட்டு எல்லாருமே அல்லது அநேகரை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து நம்ம அதை பொதுவாகவே கடந்து கொள்ளணும். அதே மாதிரி நம்ம ஒரு ஆளை மட்டும் பாதிக்க அவங்கள மட்டும் பாதிக்க முடியும்னா நம்ம தனியாக தான் பேசணும். ஏன்னா அவங்க தனியாக இருக்கும்போது அவர்களுடைய தவறுகளை உணர்கிறதுக்கும் சிந்திக்கிறதுக்கும் ஏதுவாகாது. நம்ம பொதுவாக எல்லா தவறுகளையும் நீங்க பொதுவாக வச்சு கடித்து கொள்றீங்கன்னா அவங்கள அவமானப்படுத்துற மாதிரி அவங்க அவ்விதமாக பல நேரங்களிலுமே எந்த தவறை கண்டாலுமே பொதுவான இடத்துல வச்சு கடிந்து கொள்ளக்கூடிய பல போதர்களை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க நாளடைவில் என்ன பண்ணுவாங்கன்னா மனசில்லாம மனசோட சபைக்கு போவாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த போதகத்தை என்னெல்லாம் குறைவுன்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அடுத்து ஒரு நாள் இவர் சரியாக மாட்டும் போது அடுத்து திரும்ப இவரு காட்டின எல்லா இவர்களும் திரும்ப அங்கிருந்து இதை காட்டும் செய்வாங்க. அதனால நான் எதுக்கு சொல்றேன்னா நமக்கு சரியாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நம்ம கட்டணும், இந்த இடத்துல அன்பாட்டு நம்ம பேசணும், இந்த இடத்துல வந்துட்டு நம்ம பேசாம இருக்கணும், சில இடங்களில் மன்னிச்சு விடணும் அப்படின்னு இருக்கு. இது எல்லாமே நம்ம படிக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஆர்டர் சுத்தமாக நம்ம அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் இந்த 2 தீமோத்தேயு 2 இந்த 26 வசனம் உண்டு எல்லாத்தையும் வாசிச்சுட்டு நம்ம எது இருக்கணும் எது இருக்கக்கூடாது அப்படின்னு உள்ளதை பார்ப்போம். நம்ம மீதம் உள்ளது நம்ம அடுத்த நம்ம பார்ப்போம். ஆண்டோட நாம மையப்படுவார். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் இது சம்பந்தமான கேள்விகள் இருந்தால் கேட்குறேன். அடுத்த வாரம்